வணக்கம். இது நியூஸ் 24 தமிழ். நான் உங்கள் தொகுப்பாளர். இப்போது முக்கிய செய்திகள். மோசடி புகார் வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த அனுமதி கோரி அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. பெங்களூரு வடகிழக்கு மண்டலத்தில் திருட்டு போன 692 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன. போலீசார் அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். மேற்கு வங்காளத்தில் இமாம்கள் மற்றும் பூசாரிகளுக்கான மதிப்பூதியம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதிய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. டெல்லி அரசியலிலும் தடம் பதிக்கும் தமிழக வெற்றி கழகம். மாநிலங்களவைக்கு முதல் எம்பி யார் என முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் புதுப்பிப்பதற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. தஞ்சையில் ஒரு தனியார் உணவகத்தில் ஏசி எந்திரம் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். ஈரான் மீது நாளை முதல் நடத்தவிருந்த தாக்குதலை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் புதுப்பிப்பதற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. அமெரிக்காவில் மத வழிபாட்டு தலத்தில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. 3 பேர் உயிரிழந்தனர். போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி இஸ்லாந்து பிரதமருடன் இருதரப்பு சந்திப்பில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் இளைஞரணி மாநில முன்னாள் பொதுச் செயலாளர் அலீம் அல் புகாரி திமுகவில் இணைந்துள்ளார். தஞ்சையில் ஏசி வெடித்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். முதலமைச்சர் விஜய் அவரது குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் மீது பாலியல் வந்தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. காட்டிய உடையை விட ஷூட்டிங்கில் குறைப்பாங்க என சினிமா ரகசியங்களை உடைத்து பேசியுள்ளார் நடிகை மும்தாஜ்.